இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பின் பின்னர் அனுர தரப்பின் முதல் நகர்வு. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரவேற்கும் அமெரிக்கா. புலம்பெயர்தல் குறையும் என்று கூறும் கனடா அரசு. கனடா வங்கி கூறும் மாறுபட்ட தகவல். ஜனாதிபதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி. கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. சவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு. மஹிந்த தரப்பு வேட்பாளர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய 8 பேர் கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கை ஜனாதிபதி தேர்தலை இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜூலி சங் வரவேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிவித்திருந்தது. இது தொடர்பாக அவர் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகத்திற்கான இலங்கையின் நீண்டகால உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கை பிரஜைகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்தல் தொடர்பில் கொண்டு வரப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை குறையும் என்று கூறியுள்ளது கனடா அரசு. ஆனால் உண்மையில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை கனடா அரசு வெளியிட்ட எண்ணிக்கையை விட அதிகரிக்கும் என மாறுபட்ட கருத்தொன்றை வெளியிட்டுள்ளது கனடா வங்கி. மார்ச் மாதம் 21ஆம் தேதி கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகையில் 6.2% இருந்து 5% குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்தது. ஆனால் அரசின் கருத்துக்கு மாறாக வித்தியாசமான கருத்தொன்றை தெரிவித்துள்ளது கனடா வங்கி. உண்மையில் கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் வாய்ப்பு உள்ளது எனவும் கனடா வங்கி கூறியுள்ளது. அது 2025-26ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வருடாந்திர மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் மொத்தத்திலேயே 2% மட்டுமே குறையும் எனவும் கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் பதவி விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவை ஜனாதிபதி உறுதி செய்து பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர் போலீஸ் மா அதிபர் குறித்த பிரச்சினையில் இருந்து ஜனாதிபதி தப்ப முடியாது. இன்றும் அவர்தான் ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தாலும் அவரது பொறுப்புகளில் இருந்து விலக முடியாது. போலீஸ் மா அதிபர் இல்லாத போது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பது அவருடைய பொறுப்பு. அதை செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். இந்த நிலையில் ஜனாதிபதி அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபட முயற்சிக்கிறார் என குற்றம் சுமத்தியுள்ளார். சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கினார். இக்கூட்டமானது இன்று அத்துருக்கிரியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாகும். இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்த முடியாது.
முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த சந்திப்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்வதற்கு முன் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை 2025 ஆண்டு முதல் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் www.immigration.government.lk என்ற இணையதளத்தினூடாக முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர் பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் குழு இந்த குழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உள்ளிட்ட மேலும் சிலர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.